கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் 4 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் தீபாவை கூட்டிகிட்டு தர்மலிங்கத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது தர்மலிங்கம் இவளை எதுக்காக தம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து தர்மலிங்கத்தை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் மைதிலி ஜானகி 2 பேருமே தீபா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் தம்பி உன்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போலியா அப்படின்னு மைதிலி கேட்டுட்ருக்க, அதான் பேகும் கையுமா வந்திருக்காளே உனக்கு புரியல, சமாதானப்படுத்தியும் மாட்டேன்னு சொல்லியிருப்பா, அதனால தான் பேகை தூக்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்லி தான் கார்த்திக் தம்பி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்களா அப்படின்னு மைதிலி கேட்டுருக்க, அவர் இங்கே தான் அழைச்சிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியாதா நீ அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. தர்மலிங்கமும் கார்த்திக்கும் வெளியே வராங்க. ஜானகி அவளை உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் உள்ளே போயிடுறாங்க. அதான் அப்பாவே வான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னக்கா உள்ளே வாங்குறாங்க இனியன். சார் அப்பா கிட்ட என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு தீபா கேட்க, நான் என்னமோ சொன்னேங்க நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபா 2 பேருமே உள்ளே போகிறாங்க. நடந்த பிரச்சனையில் காஃபி போடவே மறந்துட்டேன், மைதிலி போய் காஃபி போடு அப்படின்னு ஜானகி சொல்ல, மைதிலியும் காஃபி போட்டு கொண்டு வந்து கார்த்திக் கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக் காஃபியை குடிச்சதும் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, தம்பி இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஜானகி சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க கார்த்தி. தம்பிக்கு நிறைய வேலை இருக்கும், இவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இவ கூட அலையிற மாதிரி ஆயிடுச்சு, நேரத்தோட கிளம்புங்க அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, கார்த்திக்கும் தீபாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. காரில் ஏறி அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் காரில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல இருக்கு. உடனே கார்த்திக் வெளியே இறங்கி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, தர்மலிங்கம் வந்து என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, சரி நான் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கான், நான் அவனை வர சொல்லவா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க, வேணாம் சார் இதை நான் பார்த்துக்கிறேன், லோக்கல்ல எல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு கார்த்திக் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அபிராமி கார்த்திக் பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து நடந்துட்டு இருக்காங்க. சரி போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கவும், சேச்சா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் அப்படியே கீழே வச்சுட்டு திரும்பவும் யோசிச்சு நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா வராங்க. கார்த்திக் இன்னும் வரலையாத்த, போய் ரொம்ப நேரம் ஆச்சத்த, ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, இல்லை ஐஸ்வர்யா அவனே வந்துருவாங்கிறாங்க அபிராமி. அத்தை நீங்கள் தீபா விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, அவள் பயங்கரமான ட்ராமாக்காரி, அவள் வீட்டை விட்டு போகிற மாதிரி நம்மக்கிட்ட ஏதோ பாவனை காட்டிட்டு கார்த்திகையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்கா, அப்படிதான் தோணுது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, நீயா எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத, கார்த்திக் வந்துடுவான் நீ போன்னு சொல்ல, அத்தை நான் கற்பனையாகவே பேசுகிறதா இருக்கட்டும், ஆனால் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு கேட்குறதுல என்ன ஆயிரப்போகுது, உங்களுக்கு தயக்கமாக இருந்தால் சொல்லுங்கள் நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கார்த்திக் கால் பண்ணுறாங்க. 1 செகண்ட் கார்த்தி அத்தை பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட ஃபோனை கொடுக்கவும், சொல்லுங்கன்னு கார்த்தி சொல்ல, இல்லைப்பா நீ கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லி நான் தான் ஐஸ்வர்யாட்ட சொன்னேன் அப்படின்னு அபிராமி சொல்ல, ஆமாம் நான் இன்னும் அங்கேயே தான் இருக்கேன், இன்னும் 2 ஹவர்ஸில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரி கவனமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னத்த கார்த்தி எங்கே இருக்கானா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, காஞ்சிபுரத்தில் இருக்கானாமாங்கிறாங்க அபிராமி. நான் சொன்னல அவள் பிளான் பண்ணி அவள் அப்பா வீட்டுக்கே அவனை கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொன்னேன்ல, நான் ஏதோ அவளை ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிட்டு வருவாருன்னு நினச்சேன். இந்த பிளான் தீபா மட்டும் போட்டதா இருக்காது, மொத்த குடும்பமும் இதுக்கு பின்னாடி இருக்கும். கோவிலில் வேற மாதிரி அவங்க நம்ம முன்னாடி ட்ராமா பண்ணிட்டு இப்போ கார்த்திகா அவங்க வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இவர் ஏன் அத்தை அங்கெல்லாம் போறாரு, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லி வைங்க அத்தை, தீபா விஷயத்தில் அவர் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் போ, எப்போ பார்த்தாலும் அபசகுனமாக பேசிக்கிட்டு இதுதான் உன்னோட முழு நேர வேலையா, கார்த்தி இன்னும் 2 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான், வந்துருவான், நீ போய் உன் புருஷனை எப்படி கவனிக்கணுமோ கவனி அப்படின்னு அபிராமி திட்ட, உனக்கு நல்லது சொல்ல வந்தப்பார் என்ன சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. போன்னு சொல்கிறேன்ல போ அப்படின்னு அபிராமி அதட்டவும் ஐஸ்வர்யா அங்கேருந்து அமைதியாக போயிடுறாங்க. கார்த்திகே காரை ரெடி பண்ணுறாரு. அப்பா ஒரு கையில் ஆயில் இந்த மாதிரியெல்லாம் அழுக்காயிடுது. என்ன தம்பி ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க, ரெடி பண்ணிட்டேன் சார், ஸ்டார்ட் பண்ணால் தெரியும் அப்படின்னு சொல்ல, அச்சோ கையெல்லாம் வேற அழுக்காயிடுச்சு, மைதிலி போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே தீபா பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு டவலையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே தர்மலிங்கம் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி மைதிலி 2 பேரும் சந்தோஷப்பட்டு, கார்த்திக் தம்பியை இவனால் மறக்கவெல்லாம் முடியாது, ஆக மொத்தத்தில் அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு மைதிலி சொல்ல, அந்த முருகதா இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க, கார்த்தி சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட போகவும் உடனே அங்கேருந்து கொஞ்சம் பேர் வராங்க. அம்மன் கோயிலில் காப்பு கட்டியாச்சு, நீங்களும் வசூலுக்கு வருவீங்கன்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தோம், நீங்கள் வரவே இல்லை, அதான் நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு ஊர் பெரிய மனுஷங்கெல்லாம் சொல்ல, இதோ மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காரு, அவரை வழி அனுப்பிட்டு வர அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் கேட்டு வணக்கம் வைக்க, கார்த்திக்கும் திரும்ப வணக்கம் வச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. தம்பி உங்களுக்கு நேரமாச்சு, அம்மா ஃபோன் பண்ணாங்களே, நீங்கள் நேரத்தோட கிளம்புங்க அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் கிளம்பா போது, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஊரில் காப்பு கட்டிட்டு இருக்கும்போது உங்கள் கார் இங்கே உள்ளே வரதை நான் பார்த்தேன், நம்ம ஊருக்குள்ளே காப்பு கட்டினதுக்கப்புறம் வந்துட்டா உறவு முறைங்க யாரும் காப்பு தடை நீங்கிற வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடாது தம்பி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தர், என்ன தர்மலிங்க அண்ணன் உங்களுக்கே தெரிய வேணாமா,
தம்பி இன்னும் நீங்கள் இங்கே 3 நாளைக்கு தங்கணும், இது இந்த ஊரோட கட்டுப்பாடு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்க. இல்லை துரசிங்கம், அங்கே அவருக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, என்னென்ன சொல்றீங்க? வியாபாரத்துக்கு வரவங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் உறவு முறைங்க அப்படி போகக்கூடாதுல்ல, அப்புறம் இதை வச்சு பிரச்சனை வந்துருமில்ல, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. என்ன தம்பி, நீங்கள் எங்கள் ஊரில் பொண்ணு எடுத்திருக்கீங்க, அப்போ நீங்கள் உறவு தானே? என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறாரு, நீங்கள் உறவு தானே அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்க. ஆமாம் உறவு தாங்கிறாங்க கார்த்திக்கும். அப்புறம் என்ன தங்கிட்டு போங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்ல, உடனே ஜானகி மைதிலி 2 பேரும் ஆமாங்க இதெல்லாம் ஊர் கட்டுப்பாடு, நீங்கள் 3 நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் அப்படியே தீபாவையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே, சரி நான் 3 நாள் இங்கே தங்கிட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணா அம்மன் கோயில் திருவிழாவில் நீங்கள் தான் நாதஸ்வரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா என்ன அப்படிங்கிறாங்க தர்மலிங்கம். அப்புறம் நம்ம ரூபஸ்ரீயோட கச்சேரி வைக்கணும், அந்த பொண்ணு முருகன் கோயில் திருவிழாவில் சூப்பராக பாடிருச்சுல, அந்த பொண்ணையே அம்மன் கோயில் திருவிழாலையும் பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாங்க. சரி நீங்கள் எல்லாரும் போயிட்டுருங்க, நான் மாப்பிள்ளையை தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஊர் பெரியவங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தம்பி ஊர் கட்டுப்பாடு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, பரவாயில்ல சார் நான் 3 நாள் தங்கிட்டே போகிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நான் உங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, வேணாம் சார் நான் ஏற்கனவே இங்கே நம்ம வீட்லேயே இருந்திருக்கேன்ல, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லை தம்பி உங்களுக்கு இங்கே சௌரியப்படாது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல, சார் இந்த மாதிரி வீட்டில் தங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், என்ன நீங்கள் வெளியாள் மாதிரி பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. நான் உங்கள் மக மாதிரி சார், என்னை வெளியாள் மாதிரி பார்க்காதீங்க, எனக்கு அதான் சங்கடமாக இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் தம்பி, என் பொண்ணு வேற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் நீங்கள் இப்படி உறுதியாக பேசுறது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லியிருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி தம்பி நீங்கள் சொன்னால் சரிதாங்கிறாங்க தர்மலிங்கம். சரி தீபா நீ கார்த்திக் தம்பியை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு மைதிலி சொல்ல, தீபா அப்படியே தங்கியே நின்றுட்டு இருக்காங்க. இதில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது, நான் தான் தங்குறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. தீபா 3 நாள் இருக்குல்ல, எனக்கு இது போதுண்டி உன்னை வாந்தி எடுக்க வைக்க அப்படின்னு மைதிலி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நல்லா வேணும், நான் சொல்லும்போது கேட்கலல்ல, இப்போ நல்லா வாக்கிங் நடங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே அபிராமியை திட்டிட்டு இருக்காங்க. அபிராமி இப்படி டென்ஷனாக நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கார்த்திக் எங்கே இருக்க, சென்னைக்கு வந்துட்டியா அப்படின்னு அபிராமி கேட்க, இல்லைம்மா இந்த ஊரில் காப்பு கட்டியிருக்காங்க, அதனால் 3 நாள் என்னை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க, என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீ என்ன சொன்ன, அவளை விட்டுட்டு வரேன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன இப்படி சொல்கிற, திரும்ப ஏதாவது சமாதானம் பேசினாங்களா அப்படின்னு அபிராமி கார்த்திக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அச்சோ என்ன சமாதானம் பேசினாங்களா, எங்கே ட்ராமா கூட்டம், கார்த்திக் மண்டையை கழுவிடுச்சோ அப்படின்னு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா இங்கே காப்பு கட்டியிருக்காங்கம்மா, 3 நாள் என்னை எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஆமாம்மா காப்பு கட்டியிருந்தா வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி போனால் சாமி குத்தம் ஆயிரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அபிராமி சொல்ல, ஆமாம்மா அப்படி தான் சொன்னாங்கங்கிறாங்க கார்த்திக். சரி எப்போ வருவேன் அப்படின்னு அபிராமி கேட்க, அதான் சொன்னேனேம்மா 3 நாள் கழிச்சு வந்துடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அபிராமி அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா லைனில் இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இருக்கப்பா அது கிராமத்து பக்கம், அதனால அங்கே சண்டை சச்சரவன்னு ஏதாவது இருக்கும், அதனால பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னத்த ரொம்ப நேரம் டென்ஷன் அப்படியே வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, ஒன்றும் இல்லைங்கிறாங்க அபிராமி. என்னத்த நீங்கள் சொல்லனா எனக்கு தெரியாதா, 2 மணி நேரத்தில் வரேன்னு சொன்ன கார்த்தி இன்னும் வரல, கார்த்தி எப்போ வருவாரான் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, அவன் வர 3 நாள் ஆகுமா அப்படின்னு அபிராமி சொல்ல, 3 நாளா, ஏன் அத்தை தீபாவை ட்ராப் பண்ண தானே போனாரு அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, அங்கே ஏதோ கோயில் திருவிழாக்கு காப்பு கட்டியிருக்காங்களாம், காப்பு தடை நீங்கள் வரைக்கும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு அபிராமி சொல்ல, பார்த்தீங்களா தீபா எவ்வளோ விவரமாக பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான்னு. ஆமாத்த ஊரில் திருவிழான்னா இவளுக்கு தெரியாமையா இருந்திருக்கும், காப்பு கட்ட சாக்கா வச்சுட்டு இவ தான் பக்காவா ஸ்கிரீன் பிளே பண்ணி கார்த்திகா அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இங்க அவளுக்கு சாந்தி முகூர்த்த பாடுறத பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, இங்க அவளுக்கு சகுன தடை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, இங்க சாந்தி முகூர்த்தம் நடக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணியிருக்கா. 3 நாள்னு வேற சொல்றீங்க, ஒரே வீட்டுக்குள்ள வேற இருக்க போறாங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அபிராமி அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.